கர்த்தர் எங்கிருந்து பேசுறாரா? ஆவியாகிய தேவன் பேசுறாரா? பலி செலுத்தின போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் பேசினார். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்குது? இஸ்ரேல்ல இருக்கா? எங்க இருக்கு? இப்போ நமக்குள்ள இருக்கு. சரியா? அதனால வெளிப்பிரகாரம் சரீரம், மைண்ட் பரிசுத்த ஸ்தலம், நம்முடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து தான் கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு முன்னாடி என்ன செய்து உங்க சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது இப்ப என்ன ஆகுது? முழுவதும் சரண்டர் பண்ணிடுறோம். இது எனக்குரியதெல்லாம் ஆண்டவரே, உமக்குரியது ஒப்பு கொடுத்துறோம். அடுத்தது என்ன செய்யறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் இருக்கா? அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருப்பாங்க. அங்க என்ன இருக்கும்? அங்கதான் பலிமுறைகள் எல்லாம் இருக்கு. அப்படிதானே? ரைட். அதுக்கு அங்க பலியை கொண்டாந்து கொடுத்த பிற்பாடு இப்ப என்னது? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் பிரவேசிக்கிறார். யார் போறா? போங்க, பிரதான ஆசாரியன். இப்ப நீங்களும் நான் யாரு? ஆசாரியர்களா? ஆசாரியர்கள் தானே. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியர்களாகி நீங்களும் நானும் உள்ள பிரவேசிக்கும் போது இப்ப சொல்ற ரத்தத்தின் அடிப்படையில் போகும்போது அங்க வாசல் திறக்கப்படுகிறது. இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். எப்படி? பயந்து போறதா? பயந்து போறீங்களா? தைரியமாய் இல்ல பிரவேசிக்க கடவும். போலாமா? எதன் அடிப்படையில்? ரத்தத்தின் அடிப்படையில். ரைட்டா? அப்ப ரத்தத்தின் அடிப்படையில் உள்ள போனோடனே கர்த்தர் உங்களை பார்க்கல, ரத்தத்தை பார்க்கிறார். ரத்தத்தை பார்க்கும்போது அதனாலதான் உங்க வாயில ரத்தத்தை பத்தி நிறைய பேசுங்க. ரத்தத்தை பார்த்த உடனேயும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்றும் கரைத்திரை அற்றவர்கள் என்றும் பாவத்துக்கு மரித்தவர்கள் என்றும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தத்தை சிந்தி நீங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. வர்றதுனால இப்ப பரலோகம் எப்படி பார்க்குது? ரைட், இவன் சுதந்திரவாளி. ஓகே, கரெக்டா என் பிரமாணத்தின் அடிப்படையில் பிரின்சிபல் கீப் பண்ணிட்டு கடைப்பிடிச்சு கரெக்டா வரான்னு சொல்லிட்டு உள்ளிருந்து என்ன வருது? இப்போ கர்த்தர் பேசுவாரா? இப்ப எங்கிருந்து பேசுறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து பேசுறாரு. ஓகே, அப்ப அதனால இப்ப உள்ள பேசுறவர் சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த காதும் மைண்டு எல்லாம் ரெடி ஆயிக்கிறோம். ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா ஆவியானுடைய கேட்கலாம். வர